ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க தமிழுக்கான நியூ சிலபஸில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பிரித்தெழுதுக எடுத்து 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து கிளாஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக்கு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நியூ சிலபஸ் வைஸாக டாபிக் வைஸாக கொண்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் ஆக இருக்கீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அமுது என்று இதை எப்படி பிரித்து எழுதலாம்? அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். அப்போது நம்மளுக்கு ஜென்ரலாக பிரித்து எழுதுக அப்படிங்கிறத ஒரு அந்த புணர்ச்சி விதிகளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செம்பயிர் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது இலக்கண குறிப்பில் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்பு தொகைன்னு எழுதுவோம். ஏன்னா அதை பிரிக்கும் போது மை அப்படிங்கிறது வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம பிரித்து எழுதிடலாம். அடுத்து செந்தமிழ், இதுவும் அப்படிதான், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும். ஸோ இதை பிரித்தோம்னா எப்படி வரும்? பொய் கூட்டல் அகற்றும். இப்போ பாருங்கள், இந்த பொய் அகற்றும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து பாருங்களேன், பொய் அகற்றும் அப்படிங்கிறது சேரும்போது என்ன ஆயிடுச்சு? யா அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அதே சவுண்டில் வரணும். அடுத்து இடப்புறம், இதை பிரித்தோம்னா இடம் கூட்டல் புறம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதுவே இந்த இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த புணர்ச்சிக்கு இது எக்ஸாம்பிளாக வரும்? எதுக்கு வரும்னா திரிதல் புணர்ச்சிக்கு வரும். ஏன்னா இடப்புறம் இங்கே இப்பு இருக்குது, இதை பிரித்து எழுதும் போது இங்கே இம்முன்னு மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது திரிதல் புணர்ச்சியில் சொல்லலாம். அடுத்து சீரிழமை, பிரித்தோம்னா சீர்மை கூட்டல் இளமை. வெண்குடை, இது பிரித்தோம்னா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, இதை பிரித்தோம்னா பொன் கூட்டல் கோட்டு. அப்போ இதையும் திரிதல் புணர்ச்சிக்கு சொல்லலாம். நன்மாடங்கள், இதை பிரித்தோம்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, இதை பிரிக்கும் போது என்ன வரும்னா நிலத்தின் கூட்டல் இடையே. தட்ப வெப்பம், இதை பிரிக்கும் போது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். கண்டறி, கண்டு கூட்டல் அரி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு பிரியும். ஆழ்கடல், ஆழம் கூட்டல் கடல். அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். நூலாடை, நூல் கூட்டல் ஆடை. தான் என்று, தான் கூட்டல் என்று. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். கைப்பொருள், கை கூட்டல் பொருள். படிப்பறிவை பிரித்தோம்னா படிப்பு கூட்டல் அறிவு. நன்றி அறிதலை பிரிக்கும் போது நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை, பொறை கூட்டல் உடைமை. கண்ணுறங்க பிரித்தோம்னா கண் கூட்டல் உறங்கு. பொருளுடைமையை பிரிக்கும் போது பொருள் கூட்டல் உடைமை. கதிர்ச்சுட, இதை பிரிக்கும் போது கதிர் கூட்டல் சுட. கல் எடுத்த பிரித்தோம்னா கல் கூட்டல் எடுத்து. நானிலம், இது பிரியும் போது எப்படி பிரியும்? நான்கு கூட்டல் நிலம். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. மின் அணு, மின் கூட்டல் அணு. அடுத்து கவனிங்க, விரிவடைந்த, இது எப்படி பிரியும்? விரிவு கூட்டல் அடைந்த. குரலாகும், குரல் கூட்டல் ஆகும். இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. தந்து உதவும், தந்து கூட்டல் உதவும். காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம். பெயரறியா, பெயர் கூட்டல் அறியா. மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு, இது எப்படி பிரியும்னா காடு கூட்டல் ஆறு. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. காடு கூட்டல் ஆறை சேர்த்து எழுதுனா எப்படி வரும்னு இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. காட்டாறு. அனைத்துண்ணி, இதை பிரித்தோம்னா அனைத்து கூட்டல் உண்ணி. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 சொல்லின்னு தான் வரும். பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின். யாண்டுளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. பூட்டுங்கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி வரணும். கோட்டோவியம்னா கோடு கூட்டல் ஓவியம் தான் பிரியணும். ஸோ இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, கோட்டோவியம். செப்பேடு, செப்பு கூட்டல் ஏடு. பெருங்கடல் எப்படி பிரியும்? பெருமை கூட்டல் கடல். நீருலையில், நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. நாணச்சுடர், அப்போ இது நாணம் கூட்டல் சுடர், இதுவும் திரிதல் புணர்ச்சி தான்.
இன்சொல் இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. மலையளவு மலை கூட்டல் அளவு. தன்னாடு. ஸோ இது எப்படி பிரியும்? தன் கூட்டல் நாடு தன்னாடு. தானொரு தான் கூட்டல் ஒரு. என்றென்றும் என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது. ஐம்பால் ஐந்து கூட்டல் பால். நன்செய் நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை. கோயிலப்பா கோயில் கூட்டல் அப்பா. கனகச்சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார். மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல. கண்ணோடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது. கசடர கசடு கூட்டல் அற. அக்களத்து ஆ கூட்டல் களத்து. வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம். ஸோ இப்போ அக்களத்து அப்படிங்கிறது பிரியும் போது ஆ கூட்டல் களத்துன்னு வருதா? இது சேர்ந்து வரும்போது பாருங்கள், இங்கே இக்குங்கிற ஒரு எழுத்து சேர்ந்து வருது. அப்போ இது என்ன புணர்ச்சின்னு சொல்லலாம்? தோன்றல் புணர்ச்சி. பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம். வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்று கூட்டல் இருள். சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்குடித்து விலங்கு கூட்டல் உடித்து. நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை. ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம். படுக்கையாகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது. ஓலைச்சுவடி ஓலை கூட்டல் சுவடி. தமிழ் பணி தமிழ் கூட்டல் பணி. குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு. நாய்க்கால் நாய் கூட்டல் கால். நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம். பூங்கோயில் பூ கூட்டல் கோயில். புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் எண்ணார். என்றுருவார் என்று கூட்டல் உருவார். அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா. செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ். அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம். உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம். விலையில்லா எப்படி பிரியும்? விலை கூட்டல் இல்லா. நேர் இங்கே நேர் கூட்டல் இங்கே. தேசமெல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம். சேமமுற சேமம் கூட்டல் உற அப்படின்னு பிரியும். பருவப்பெண் அப்படின்னா பருவம் கூட்டல் பெண். நெற்கதிர் அப்படின்னா நெல் கூட்டல் கதிர் அப்படின்னு பிரியும். மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ. பசும் பொற்சுடர் பசும்பொன் கூட்டல் சுடர்னு புரியும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசும் பொற்சுடர்னா பசும்பொன் கூட்டல் சுடர்னு பிரியணும். கண் நிறைந்த கண் கூட்டல் இறைந்த. செயற்கரிய செயற்கு கூட்டல் அறிய. பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று. நட்பன்று நட்பு கூட்டல் அன்று. ஆறுய்த்து ஆறு கூட்டல் உய்த்து. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பேச்சுக்கலைனா பேச்சு கூட்டல் கலை. புத்துயிரூட்டி புத்துயிர் கூட்டல் ஊட்டி. சதுரகராதி சதுர் கூட்டல் அகராதி. பிணியின்றி பிணி கூட்டல் இன்றி. அவையஞ்சான் அவை கூட்டல் அஞ்சான். மாண்புடையார் மாண்பு கூட்டல் உடையார். வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை. தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி. செய்தித்தாள் செய்தி கூட்டல் தாள். ஓரிடம் ஓர் கூட்டல் இடம். திணையளவு அப்படின்னா திணை கூட்டல் அளவு அப்படின்னு சொல்லி பிரியும். ஸோ இங்கே ஆ வரணும். திணை கூட்டல் அளவு. பனையளவுனா பனை கூட்டல் அளவு. பசுந்தலை பசுமை கூட்டல் தலை. மாசில்லா மாசு கூட்டல் இல்லா. ஈரிருவர் அப்படின்னா ஈர் கூட்டல் இருவர் சேரும்போது ஈரிருவர் இரும் ஈர் சேர்ந்து ரீன் மாறிடும். 20 ஆண்டு 20 கூட்டல் ஆண்டு. மின்னஞ்சல் மின் கூட்டல் அஞ்சல். மலர்கரம் மலர் கூட்டல் கரம். குவியும் என்று குவியும் கூட்டல் என்று. செங்கதிர்வன் செம்மை கூட்டல் கதிர்வன். அடுத்து வந்து பாருங்க, தென்னாடு தென் கூட்டல் நாடு. மெய்ஞானம் மெய்க்கூட்டல் ஞானம். உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர். கதையழகு கதை கூட்டல் அழகு. ஏட்டு இலக்கியம் அது எப்படி பிரியும்? ஏடு கூட்டல் இலக்கியம். நாடகக்கலை நாடகம் கூட்டல் கலை. நாடகம் எப்படி பிரியும்னா நாடு கூட்டல் அகம்னு பிரியும்.
சண்பக காடு சண்பகம் கூட்டல் காடு. போதவில் போது கூட்டல் வில். வானந்தோறும் வானம் கூட்டல் தோறும். புகலிடம் புகழ் கூட்டல் இடம். ஐம்பூதங்கள் ஐந்து கூட்டல் பூதங்கள். வாளிடம் வாள் கூட்டல் இடம். எளிதென்ப எளிது கூட்டல் என்ப. பண்புடைமை எப்படி பிரியும்? பண்பு கூட்டல் உடைமை. மக்களொப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு. பயனுடையார் பயன் கூட்டல் உடையார். பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார். கண்டபோதெல்லாம் கண்டபோது கூட்டல் எல்லாம். பசி அறாது பசி கூட்டல் அறாது. வீடுதோறிறந்தும் வீடுதோறும் கூட்டல் இறந்தும். வீடுதோறிறந்தும் அப்படின்னா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரணும். கண்டுளம் கண்டு கூட்டல் உளம். வானியல் வான் கூட்டல் இயல். தென் திசை தெற்கு கூட்டல் திசை. ஐம்பூதம் ஐந்து கூட்டல் பூதம். பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர். வானூர்த்தி வான் கூட்டல் ஊர்த்தி. திருவுளம் திரு கூட்டல் உளம். திருப்புயம் திரு கூட்டல் புயம். இருநிலம்னா இரு கூட்டல் நிலம். பெருந்தவம் பெருமை கூட்டல் தவம். மாசர மாசு கூட்டல் அற. பிள்ளைத்தமிழ் பிள்ளை கூட்டல் தமிழ். நகைச்சுவை நகை கூட்டல் சுவை. மண்ணுலகம் மண் கூட்டல் உலகம். உள்ளொதுங்கி உள்கூட்டல் ஒதுங்கி. தானென்று தான் கூட்டல் என்று. எளிதாகும் எளிது கூட்டலாகும். இருதினை இரண்டு கூட்டல் தினை. அணிவதால் அல்லவோ அப்படின்னா அணிவதால் கூட்டல் அல்லவோ அப்படின்னு வரணும். வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. எதிரொலித்து எதிர்கூட்டல் எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது. இதே எதிரொலித்துன்னு வந்தால் எப்படி பிரிக்கணும்? எதிர்கூட்டல் ஒலித்துன்னு பிரிக்கணும். எதிரொலித்தது அப்படிங்கும்போது எதிர்கூட்டல் ஒலித்தது, அவ்வளோதான். வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ். உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம். ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத. ஃபைனல் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே நியூ சிலபஸ் ஓரியன்டான கிளாஸஸ் டாபிக் வைஸாக மேலும் போகும் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ்க்கு இப்போது அப்டேட் பண்ணியிருக்க நியூ சிலபஸ்க்கு 200+ ஹார்ஸ் ஃப்ரீ கிளாஸ்க்கான ஒரு இன்ட்ரோ செக்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதை நான் இன்ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ 200 ஹார்ஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ கிளாஸ். வீக்லி சண்டே மார்னிங் 10 to 10:30 அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னா, ஒரே வீடியோவில் ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா கம்ப்ளீட்டாக அதிலே முடிச்சிடுறோம். ஸோ ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ இருக்க நியூ சிலபஸ் படி. ஸோ அதையும் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி சண்டே மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் போகும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிஎன்பிசிக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணும் அண்ட் டிஎன்பிசிக்கான ஐஎன்எம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் போய் ஃப்ரீயாக பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்கூல் புக்ஸ் ஐஎன்எம் மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.